பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணுங்கிறதுக்காக நீ என் பால்ய சிநேகிதங்கிறதுனால உன்கிட்ட இந்த உதவியை கேட்கிறேன். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல என் மானமே போயிடும். என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. இருந்தாலும் உன் அந்தஸ்துக்கும் என் அந்தஸ்துக்கும் அந்தஸ்து பத்தி கவலைப்பட்டிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் உன் குடும்பமும் என் வீட்டுல தான் இருக்கணும், எங்களோட தான் வாழணும். ஏடா யோசிக்கிற? சரின்னு சொல்லு. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன? சரிடா. நமக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு. அது மங்களகரமா வாழணும்ல. அந்த பாறை அசிங்கமா வாசி கிடக்குறானுங்க. நிறுத்திட்டோமுங்க. கல்யாணத்துக்கு வாசிக்கிட்டு வாசிங்கயா. இங்க கல்யாணமா நடக்குது. எங்களை புக் பண்ணவங்க யாரோ பாட்டி செத்து போச்சுன்னு கூட்டி வந்தாங்க. அடப்பாவி அடப்பாவி, இந்த செட்டப்ப பார்த்தா தெரியல கல்யாணம் முடியாது. அதாங்க இதுக்கு ஒரு கல்யாண சாவுன்னு சொன்னாங்க. மங்களகரமா வாசிங்க. ஏங்க அவர் சொல்றது சரிதானுங்களே, மங்களகரமா வாசிப்போம். சரி ஊது. வாசிங்க. நீங்க அடிங்க மேலத்தை. வாசிங்க, நான் அடிக்கிறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஒழுங்கா வாசிக்க தெரிஞ்சா வாசிக்கணும், இல்ல நான் ரெக்கார்ட் போட்டுக்குவேன். ஐயா எங்க பொழப்புல மண்ண போட்டுறாதீங்க. வாசிக்கிறியா? மேஜர்ப்பா அவங்க நல்லாவே வாசிப்பாங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க. அந்த பாரு ஐயரே காணும்பா. ஐயரே காணுமா? ஐயா என் கம்பு உங்ககிட்ட இருக்குங்க. ஒழுங்கா வாசிந்தா. ஐயா வந்தாச்சுப்பா. வாங்க. நமஸ்காரம். பெரிய இல்லையா? கோச்சிக்காதீங்க மேஜர் வாழ். பெரிய ஐயருக்கு பிறந்தாத்துல ஒரு முக்கியமான விசேஷம், அதனால அர்ஜென்ட்டா அவர் அங்க போயிட்டார். என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கார். எப்படியோ லேட்டாவது வந்தீங்களே, போய் வேலையை பாருங்க போங்க. எங்க என் பொண்ணு? அது கல்யாண பொண்ணு எங்கன்னு கேட்க. போங்க நேரமாச்சு போங்க. திவாகர் வந்துட்டியா? நல்ல வேலை. ஒரிஜினல் ஐயரை விட உங்ககிட்ட பெட்டரா இருக்குடா. இதெல்லாம் நம்ம குடும்பம், இது நம்ம செட்டப். கவலைப்படாத, நேரா போய் மாங்கல்ய மந்திரத்தை சொல்லு. பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. பார்த்து பழைய ஞாபகம் மருந்துல பையன் கழுத்துல கட்டுறாரு. அப்புறம் அவன் கூட வரேன் வந்து. ஏய் நீ போய் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு உன்னை அசைக்க முடியாது. போய் தூள் கிளப்பு. நாங்க தோள்களையே வாசிக்கிறோம். வாசிக்கியா? அப்ப நான் வர்றேன். வாங்க ஐயரே வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? நீங்க வராம பொண்ணை கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாங்க. உட்காந்துட்டீங்க, சீக்கிரமா பொண்ணை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல என் கண்ணை பாருங்க. உங்க கண்ணுல என்ன இருக்கு? மேல இருக்கிற கண்ணு இல்லையா? இப்ப பொண்ணு கூப்பிடட்டுமா? வேணாம். மாப்பிள்ள நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. என் கையில பிஸ்டல் இருக்கிறத யாரும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா நான் உங்களை சுற்றுவேன். அப்புறம் கல்யாண மந்திரம் சொல்றதுக்கு பதில் கருமாதி மந்திரம் சொல்லும்படி ஆயிடும். என்ன சொல்றேன்? சாமி நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன். தயிர் செஞ்ச சுட்டுடாதீங்க சாமி, சுட்டுடாதீங்க. அப்படின்னா பிடிங்கோ. துப்பாக்கி ஆயிரமும் அதுல 6 குண்டாயிரமும். முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிடுத்து. பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. ஓம் விக்னேஸ்வராய நமஹ, ஓம் விக்ன விநாயகாய நமஹ, ஓம் கணாத்யட்சாய நமஹ, ஓம் பாலகங்காதாய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் மூஷிக வாசனாய நமஹ, ஓம். சாந்தி என்ன பாரு. ஆமா உன்ன ஏற்கனவே பழக்கமா? உன்ன கண்ண பாரு. என்னையாது ஆனா உன்ன கண்ண பாருங்கிற. பாத்துட்டு போய்யா. உங்களை யாராவது பாத்துறாம நான் பாத்துக்கிறேன். இப்பதான் நீ கரெக்டான மாப்பிள்ள. இதுக்காக உபயோகப்படுறேன். ரொம்ப நன்றி.
விக்னேஸ்வராய நமோ விக்ன விநாயக நமோ ஓம் சீக்கிரம் மந்திரத்தை முடிங்க. எப்ப என்ன நடக்கும் சொல்ல முடியாது. ஆம்பளை கையில தாலி எடுத்து கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு. மாங்கல்யம் தந்தோ நானேன மம ஜீவன ஹேத்துனா. கெட்டிமாளம் 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 கெட்டிமாளம். லைட் போடுங்க. முருகா என்னாச்சு பாரு பையே. அட என்னது? டேய் முருகா. எங்க பொண்ணு காணுமா? ஐயோ வைங்க காணுமா? வைங்க காணுமா? இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணி அந்த ரூம் தேடி பாரு. டேய் அருவா அங்க பாரு. எவ்வளவு கணக்கு போய் போறா. இல்ல வேற நிறைய போட்டு. என்னடா சம்பந்தி? பொண்ணு காணோமே. அதானே எனக்கும் புரியல. முருகா இது திவாகரோட வேலை தான். அவன் தான் என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கணும். நிச்சயம் எதுக்கு எடுத்தாலும் திவாகர் தானா? நிச்சயமா அவன் கடத்திட்டு போல. உனக்கு எப்படி ஐடியா தெரியும்? நீயா? அப்போ என் பொண்ணை வேற யார் கடத்திட்டு போயிருப்பாங்க? அது யாரா இருந்தாலும் நாங்க சும்மா விட போறது இல்ல. ராஜமரியா இவன் இல்லைன்னா இவனை சேர்ந்த கும்பல் தான் கடத்திட்டு போயிருக்கு. நிச்சயமா இருக்க முடியாது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா அந்த கும்பலே நாங்க தானே. ஆமா நாங்க தான். உங்க பொண்ணை எப்படியாச்சும் திவாகருக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில மாறு வேஷத்துல வந்தோம். அதுக்குள்ள யாரோ கடத்திட்டு போயிட்டாவோ. நாங்க என்ன பண்ணட்டும்? அப்படின்னா வேற யார் தான் கடத்திருப்பாங்க? எனக்கு மாமனார ஆகாம போனவரே, உங்களுக்கு அர்ஜென்டா ஒரு போன் வந்திருக்கு. போனா ஹலோ, யார் பேசுறது? மேஜர், உன் பொண்ணு கல்யாணத்துல காணாம போயிடுச்சுன்னு வருத்தப்படாத. பொண்ணு என்கிட்ட தான் இருக்கு. அவ்வளவு பெரிய ஷாக்கெல்லாம் கொடுக்க கூடாது கண்ணா. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். 10 லட்சம் ரூபாய் பணத்தோட பரங்கி மேல பக்கத்துல இருக்கிற குடோனுக்கு வந்து சேரு. இந்த விஷயத்த போலீஸுக்கு சொன்ன உன் பொண்ணு உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டா. இன்னைக்கு ஈவினிங்குள்ள பணத்தோட வந்து சேரு. என்னடி காரி துப்புறியா? கல்யாணத்தன்னைக்கே ஓடி போயிட்டான்னு ஊரே ஒன்ன காரி துப்புது. நீ என்ன துப்புறியா? இப்ப தெரிஞ்சுக்க, அளவுக்கு அதிகமா பணம் இருந்தாலும் ஆபத்து, அழகு இருந்தாலும் ஆபத்து. மேஜர்னா மேஜர் தான். பணத்தோட வரணும்னு சொன்னா பண பெட்டியோட வந்திருக்க. வீண் பேச்சு பேசாத. இந்தா உனக்கு பணம் தானே தேவை. என் மகள் இருக்கு. மேஜர், நீ கேட்ட பணத்தை தான் கொடுத்துட்டு அப்புறம் தடுக்கிற. மேஜர், நீ கொடுத்த பணத்தை என்னைக்கு வேணா அனுபவிக்கலாம். ஆனா இந்த அழகான பொண்ணை இன்னைக்கு விட்டு அனுபவிக்க நாளே கிடைக்காது. இந்த கவனிக்க. நான் கொல்பட அவங்களுக்கு. அப்பா ஓடா என்ன பாரு. திவாகர், நீங்க என் மகன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்ல, நான் எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருந்தேன். ஆமா, பெரிய கொள்கை. அவன் கட்சியிலேயே கொள்கையை மாத்திக்கிட்டு இருக்கான். பளிச்சுன்னு கல்யாணத்தை நடத்துறத விட்டுட்டு
ஆமா, ஆமா. நீங்க பொய் சொன்னதை என்னால பொறுத்துக்க முடியல மாப்பிள்ள. என்ன மன்னிச்சு. என்னங்க சார் முடிய நேரத்துல வள வளன்னு பேசிக்கிட்டு ஏதாவது பாட விடுவீங்களா?